சொல்லு மச்சான். சரி மச்சான், பை. அடுத்த மீட் வைக்கணும். ஓகே மச்சான், சேஃபாக போயிட்டு வர செல்லக்குட்டி, பூஜி குட்டி. ஓகே, சேஃபாக ஊருக்கு போய் சேர்ற, புரியுதா? இதுக்கப்புறம் நீ உன் வாயில் கெட்ட வார்த்தை பேசினா கொன்றுவோம் உன்னை. நான் பேச மாட்டேன்டா, நீ தான்டா பேசுறீங்க. பார்த்து போயிட்டா மச்சான், பாய்டா. சொல்லு மச்சான். ஆயுத பூஜைக்குள்ள விஷயம் சொல்றேன். சொல்லும்போது வந்துரு. சரி மச்சான். சரியா? கண்டிப்பா வந்துச்சுன்னா ஓகே, பாய்டா. பார்த்து சேஃபாக போயிட்டு வா. அக்கா என்ன சொன்னாங்க? கடையை ரிவ்யூ போட சொன்னாங்களா? பாலாஜி டீ கடை தானே அது ஒருக்க? சரி, அப்புறமா வந்து சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம். சரி, ரைட்டு, பாய், பார்ப்போம். வாடி. பாலாஜி டீ கடை, இங்கே தான் டீ சாப்பிட்டோம். ஹோட்டலில் கடைக்கு யாருமே வர்றது இல்லையா? ஓகே, நம்ம நண்பன் கிளம்பிட்டான். ஹோட்டலில் கடைக்கு யாருமே வர்றதில்ல. அதாவது கடைக்குன்னா வேலை செய்கிறதுக்குங்க, ஓகேங்களா? வேலை செய்கிறதுக்கு யாருமே வர மாட்றாங்களாம். ஓகே, சொல்கிறேண்ணா. வேலை செய்கிற கடைக்கு நம்ம பாட்டுன்னு போயின்னு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான் திடீர்னு. ஓகே, கியரில் இருக்குதா? இல்லை, நம்ம பாட்டுன்னு போயின்னு இருந்தோம். எப்படிக்குது இது தெரிதா? இந்த வாட்டம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், இப்படி இறக்கி இப்படி தூக்கும். ஓகே, ரொம்ப தூக்குனா இப்படி ஆகிடுதுங்க. ஓகே, அதனால் இப்படியே வச்சிருவோம். இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போகலாம் வாங்க. நம்ம ஃப்ரெண்டு கிளம்பிட்டான். காசு 50 ரூபா கொடுத்துட்டான், டீ வாங்கி கொடுத்துட்டான். நான் கொடுக்குறேன்டா அப்படின்னா கூட கேட்கல. அப்புறமா 4 ரூபா நம்மக்கிட்ட கேட்டான். அப்புறம் எடுத்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அந்த அக்காக்கில் டீ சாப்பிட்டாச்சு. அந்த அக்கா என் கடையை கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுப்பா, எவ்வளோ இந்த கேமரா அப்படின்னு கேட்டாங்க. 44,000 to 50,000 வருங்க அந்த கேமரா. என்ன கம்பெனிப்பா? ஒயர்லெஸ்ஸாக இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. நல்லா தாங்க இருக்கும். அவனுக்குள்ளேயும் பல கஷ்டங்கள் இருக்குது. அவன் வந்து நம்ம பில்லாராம் இருக்கார் இல்லைங்களா, அவரும் நம்மளை மாதிரி ஒரு டிரைவர் அண்ணன். ஓகேங்களா? இப்போ தான் வண்டி வாங்கி ஏதோ டயர் வந்து 4 டயரு வெடிச்சிடுச்சு, அதனால் வண்டி வித்துற போகிறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோலாம் போட்டார். நான் பில்லாராம் அண்ணன் ஃபாலோ பண்ணுறேன்னான்னு தெரில. ஏன்னா ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு வந்து வீடியோ வந்து காட்டும், வரும். ஓகேங்களா? பெட்ரோல் அடைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஓகேங்களா? பெட்ரோல் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. வீடியோ காட்டும், எல்லாமே பண்ணோம். ஓகேங்களா? நான் பில்லாராம ஃபாலோ பண்ணாதனால எனக்கு வீடியோ காட்ட மாட்டேங்குதான்னு தெரில. ஓகே, இந்த வாட்டம் நல்லா இருக்குது. எனக்கு தெரில சரியா, ஒரு தடவை பார்த்துப்போம். இந்த வாட்டம் நல்லா இருக்குதா இல்லை இப்படி வச்சேன்னா ரொம்ப தூக்கல் மாதிரி இருக்குது. பேரிகார்டு அது சைடில் பூந்து போய்க்கலாம். ஓகே, நம்ம நண்பர் கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க. ஓகே, அவன் ஏன் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரிலங்க. நம்ம இன்றைக்கி வந்து புதுசான ஒரு ரூட்டுக்கு போய்ட்டுருக்கோம். ஓகேங்களா? இந்த ரூட்டு எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும், கீழ்பெனாத்தூர். ஓகேங்களா? கீழ்பெனாத்தூர் ரோட்டில் போய்ட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மரம். இப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வச்சா ரொம்ப இருக்கும். இப்படி வச்சா நம்ம வண்டியும் தெரியும் இல்லைங்களா, அதனால் இப்படி வச்சிடும். தெரிதா இல்லையான்னு தெரில எந்தளவுக்கு. ஓகே, லைட்டாக இப்படி தூக்கினா கூட நம்ம அடிக்கடி இதுவாகிடுது. அதாவது பில்லாராம் அண்ணன் அவர் நம்மளோட அண்ணனோ தம்பியோ. ஓகேங்களா? நம்மளும் டிரைவர் அண்ணன், சாரி நம்மளும் டிரைவரு. அதனால் என் ஃப்ரெண்டு என்னன்னா, இப்போ அவன் வந்தான் பாருங்கள், அவன் வந்து இப்போ நான் கேட்டேன், ஏன் மச்சான் நம்மளுக்கு எதுக்குடா, நம்ம வேலையே நம்மளுக்கு சரியாக இருக்குது, இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைடா, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரா, வண்டி எடுத்துகிட்டு 4 டயர் வெடிச்சிச்சு. ஓகேடா, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். நீ இப்போ வீடியோ போட்டால் அதை கேட்குறதுக்கு அவர் வந்து கரெக்டாக கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு தெரில. ஓகேவா? பார்க்க மாட்டாரான்னு தெரில. இல்லை மச்சான், எனக்கு இன்னொரு அட்வைஸ் சொல்லணுன்னு ஆசை. அவர் எங்கேயோ கட்டு தட்டி வந்து டயர்லாம் வெடிச்சிச்சு, வண்டி இப்போ ரொம்ப லாஸு, வண்டி வித்துற மாதிரி அப்படின்லாம் சொல்லின்னு இருந்தாரா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகேங்களா? அதனால் அவனுக்கு பில்லாராமுக்கு வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து சொல்லின்னு இருந்தான்.
வீடியோ பேசினான். அவன் வந்து கொஞ்சம் எனக்கே ஒரு ஷை இருக்குங்க. திடீர்னு வந்து இப்போ அந்த அக்கா நான் டீ சாப்பிட்டு வந்தேன் ஓகேங்களா. அந்த அக்கா என்ன சொன்னாங்க, இவன் போய் அக்கா உங்கள் கடையில் என்னென்ன இருக்குது, அதாவது காலைல டிஃபன் போடுறாங்க, மதியம் சாப்பாடு, சிக்கனு, மீன் ஓகேங்களா, அப்புறம் ஆம்லேட்டு அதெல்லாம் சொல்லின்னு இருந்தாங்க. வீடியோ எடுத்து போடுப்பா அப்படின்னு என் மச்சான் சொல்லியிருந்தான் ஓகேங்களா. ஃப்ரெண்டு மச்சான் எல்லாம் ஒன்று தான். அவன் சொல்லின்னு இருந்தான். நான் தான் சொன்னேன், ஏடே எனக்கு ஷையாக இருக்குடா. அவன் அந்த அக்கா வந்து நீ சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்து போடுப்பா அப்படின்ட்டாங்க. ஓகேக்கா ரொம்ப நன்றிக்கா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். டீ சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு. அதனால் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏன்னா இப்போ யாருமே வேலைக்கு வர்றது இல்லைங்களாங்க ஓகேங்களா. அதனால் வந்து ஹோட்டல் போடலையாம். இப்போத்துக்கு வெறும் டீ கடை, காலைல மட்டும் டிஃபன் போடுறாங்க பொழுது. 3 வேளை டிஃபன் போட்டுன்னு தான் இருந்தாங்களாம் ஓகேங்களா. பாலாஜி டீ கடை. அதுதான் இப்போ வந்து அவன் பேசும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் ஒரு 2 வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கொஞ்சம் தயங்கி பேசினான். 2வது வீடியோவில் அதோட பயங்கரமாக தயக்கத்தோடு பேசுகிறான் ஓகேங்களா. அதாவது ஒரு கேமராவை பார்த்து யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க ஓகேங்களா. திடீர்னு நம்ம பேசுகிறோம், அதனால் என்ன பிரச்சனை வரும் அதெல்லாம் யோசிக்கணும். அதனால் என்ன பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் யோசிப்பாங்க இல்லைங்களா. அவன் பயந்து பேசினான். இல்லை மச்சான் நான் இன்னொரு நாள் வந்து ப்ராப்பராக வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு வந்து பேசுகிறேன் மச்சான் அப்படின்ட்டு கிளம்பிட்டான் ஓகேங்களா. சரி மச்சான் போயிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன் ஓகேங்களா. எனக்கே பேச தெரியாதுங்க. நானே ஏதோ தத்தக்கா பொத்துக்கான்னு பேசினுக்கிறேன். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. அவன் தான் பண்ணுறான் நானும் தெரில. இல்லைங்க ஸ்கேம் கால். அதாவது ஸ்கேம் கால்னால் கம்பெனி கால். அதுதான் பில்லாராமுக்கு வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி விடுவோம். டயர் வெடிக்குதுன்றாரு அடிக்கடிக்கு. கட்டு வந்து வேலூரில் வந்து கட்டு சொல்லலாம். வேலூரில் வந்து கட்டிக்க சொல்லலாம். இங்கே வந்து வேலூரில் நல்லா கட்டுவாங்க. இங்கே வந்து அதனால் வந்து உனக்கு டயர் வெடிக்காது, நீ வண்டி விற்காத அப்படின்னு பில்லாராமுக்கு வந்து சொல்லலான்னு நான் வீடியோவில் ஓகேவா. அதனால் நானே சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். மற்றபடி வேறு எதுவும் தப்பாலாம் ஒரு இதுவும் இல்லைங்க இதில் ஓகேவா. ஏதோ அவன் வந்து இந்த வீடியோ வந்து மூலயமா அது வந்து ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டான். இதனால் வண்டி விற்றுட்டு இப்போ தான் வண்டி எடுத்தார் கஷ்டப்பட்டு, இதனால் வண்டி வந்து விற்றுற போகிறாரு அப்படி இப்படின்னு ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்து பில்லாராம் பார்த்தாருன்னா யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். பில்லாராம் பார்த்தாருன்னா அதை பார்த்துட்டு புரிஞ்சிங்கன்னா போதும் ஓகேங்களா. நம்ம ஃப்ரெண்டை பார்த்தாச்சு. இப்போ எங்கடா போய்ட்டுருக்கோன்னா நம்ம அப்சல் அண்ணா கிட்ட போயிட்டு இந்த மொபைல் ஸ்டாண்டை கைட்டிடலான்னுக்கிறேன். ஏன்னா இது ஒரு விதத்தில் எப்படி சொல்கிறது, நம்ம மேப் கிப் பார்க்கணும் அப்படின்னா அந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஒரு டைமும் இங்கே வச்சு பார்க்கணும், இல்லை இங்கே எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம எங்கன்னா லாங்கிங் போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கடகடன்னு சவுண்டு வந்து நேக்குதுங்க. இல்லைனா ஒரு லப்பர் பேண்டு போட்டு ஓட்டிக்கலாமா அப்படின்னு தோணுது ஓகேங்களா. ஒரு லப்பர் பேண்டு போட்டு ஓட்டலாமா அப்படின்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம அப்சல் கடைக்கு போயிட்டு, அதான் மெக்கானிக் சைடுக்கு போயிட்டு, மெக்கானிக் கடைக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு, அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு அங்கே இருக்கார், அதை முடிச்சுட்டு ஓகேங்களா. அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் ஏகப்பட்ட குவாரிங்க. ஐயோ ஏகப்பட்ட குவாரி. இந்த ரோட்டில் போனால் ஏகப்பட்ட குவாரி வரும். போய் பார்த்துனே போகலாமா. இங்கே ஒரு பச்சையம்மன் கோயில் இருக்குங்க, நல்லாயிருக்கும். நம்ம லெஃப்ட்டு போனோன்னா கோல்டன் டெம்பிள் போய்டுவோம். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா தந்தை பெரியார் காலேஜ் போய்டுவோம். இப்படியா போனீங்கன்னா ஏகப்பட்ட குவாரி வரும். வேலூர்லேயே குவாரி தான் பயங்கர ஃபேமஸ்ஸு ஓகேங்களா. அதனால் பயங்கர ஃபேமஸ்ஸு. எல்லாம் ஒரு 50, 60 அடி 70 அடி பள்ளம் இருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. தவறி யாருன்னா வீழ்ந்தாங்கன்னா நீச்சல் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, தெரியலன்னா கஷ்டம் ஓகேங்களா. குவாரி வெட்டி இது பண்ணிட்டாங்க. இங்கே இவ்வளோ கடை ஆயிடுச்சா. ஓகே பாருங்க, விவசாயம் மலை சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வாவ் பியூட்டிஃபுல். நீங்கள் ஒரு நாள் புதுசாக ஒரு ட்ரை பண்ணலாம். ஓகே நான் போயினே இருந்தேன், அவன் பார்த்துனே வருவான்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்துட்டான். அவன் பார்க்கலன்னு வச்சுக்கேன், நான் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், வீடியோ பார்த்து பேசினே அவ்வளோதான், மிஸ் பண்ணிருப்பேன். அப்புறம் அவனும் போயிட்டுருப்பான், நானும் போயிட்டுருப்பேன் ஓகேங்களா. அவன் யாருக்கோ காசு கட்டணும் போல இருக்குதுங்க. அவங்க ஃபோனை வச்சுனே இருந்தாங்க. அப்புறமா மச்சான் காசு போடணுண்டா அப்படின்னா, என் அக்கௌண்ட்டில் போட முடியும்டா, ஆனால் என்னென்னா இந்த பாஸ்புக் எடுத்துகிட்டு போய் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஃபோன்லனா என் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. இந்த ஃபோனில் எந்த எதுவுமே இல்லை. என்ன ஆச்சுன்னா, அதான் பாஸ்புக்கில் எடுத்துகிட்டு போய் போடணுண்டா அப்படின்னேன். ஏடிஎம் கார்டில் போட முடியாது, ஏன்னா ஏடிஎம் கார்டு அதில் அக்செப்ட் ஆகலை. அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் தான் டெபாசிட் பண்ண முடியும். ஏடிஎம் போட முடியுமான்னு எனக்கு தெரியல, கரூர் வைஸ்யா பேங்க்லேருந்து.
எஸ்பிஐ இந்தியன் பேங்க் நான் யூஸ் பண்ணல ஓகேங்களா. அதில் மைனஸில் இருக்கனால நான் யூஸ் பண்ணல. அதான் சேர்றா நீ 1000 போட்டுடுறேன் கொடுறா அப்படின்னா கொடுக்கல. அப்புறம் கொடுக்குறேன்னா சேர்றா மச்சான் நான் ஜிபேயில் அமுச்சு விட்றேன் கொடு அப்படின்னு அமுச்சு விட்டேன். அவன் ஏதோ போட்டு விட்டான் பொழுது. இப்போ ஃப்ரீயாக போவான், கொஞ்சம் டென்ஷனில் இருப்பான். அந்த காசு போடலன்னா போடணும்னு வண்டி ஓட்டும் போது போட்டோன்னா ஃப்ரீயாக போவான். ஐயோ இங்கே பெட்ரோல் போட்டலாமா, காலியாக தான் இருக்குது. ஆமாம் இங்கேயே காலியாக தான் இருக்குது. அம்மா லாரி வருது, என்னாண்ட 2 வீலர் வருது. காசு எடுத்து வச்சுப்போம். பஸ்ஸில் கூட்டமாக இருக்காங்க, எவ்வளோ பெரிய பஸ்ஸு போடுறாங்க. 500 70 ரூபா போட்டால் போதும்னு நினைக்கிறேன். 70 100 போட்டுரும், சில்லற இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 90 ரூபா இருக்குது. 90 ரூபாவா, இல்லை இது ஒரு 5 ரூபா இருக்குதா. ஆமாம், சம்பாதிக்கிறது, பெட்ரோல் போடுறது, செலவு பண்ணுறது, இப்படியே போகுது வாழ்க்கை. எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதுன்றது தெரியவில்லை. 10 20 30 30 இது ஒரு 50. இந்த காசுக்கு தான் இவ்வளோ ஓட்டம் வரும். 50 60 70 80 90 100. ஓகே 100 ரூபா போட்டுருவோம். போயிட்டு பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு திரும்பவும்டா. கைக்குள்ள கேமரா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையானே தெரியல, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் உள்ளே போய் பாருங்க, தெரியும். ஹீட் ஆகுது பயங்கரமாக. ஓகே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது, ரொம்ப லோ ஆகிடுது. இது ஓகே. இப்படி வச்சுப்போம். கேட்டாங்கன்னா வீடியோ எடுக்கிறேங்க அப்படின்றோம். ஆஹா ஆல்ரெடி ஒரு பஸ் வந்துச்சுங்க. நம்ம போட்டே வெளில வந்துடலாம் பொழுது. ஆந்திரா பஸ்ஸா? ஆமாங்க. காலியாகுது. ஹவுஸ் ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஆமாம் இருக்காங்க. மூக்கில் வேறு ஊற்றுது. நம்ம பெட்ரோல் தானே போட போகிறோம், நம்ம என்ன இதுவாக பண்ண போகிறோம். வண்டி எதுவும் வரல. காற்று வேற பிடிக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு காற்று பிடிச்சி. அக்கா ஒரு 100 ரூபாய்க்கு போடணும், எப்படி போடுறது? இதுலேயும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கா? வர்றாரா? பெட்ரோலே காணாமே. உள்ளே போய் பாடுறான்ற மாதிரி. ₹5 100 100 எவ்வளோ பெட்ரோல் மட்டுமா? பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கிறது. ஏன்னா இது வேற ஒரு டைமாக கண்ணாடி இறக்கிட்டு இப்படி செட் பண்ணணும். ஹெல்மெட் இறங்கிடுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுது. 100 ரூபாய்க்கு போட்டாச்சு. காசு நிறைய வச்சுன்னுக்கிறேன், நிறைய தான் போடாண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன மண்டபம் அங்கே ஏதோ கல்யாண மண்டபம் போலுது பாருங்க. நிறைய தான் போடலாம் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி எப்படி சொல்கிறது, இன்றைக்கி ஒரு 3000 ரூபா ஃபைனான்ஸ் கட்டணும். நம்ம 2 வீலர் குட்டி பையனுக்கு வந்து டியூ வந்துச்சு ஓகேங்களா. இன்னும் ஒரு 8 மாதங்கிறான் ஓகேங்களா. 8 9 மாதங்களுக்கு டியூ முடிய அவனுக்கு வந்து செட்டில் டியூ கட்டுறதுக்கு 3500 ரூபா கட்டணும். அப்புறம் ஐஃபோன் வாங்கி தர பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு 2500 ரூபா கட்டணும். அப்புறம் இன்னொரு லோன் வந்து ஒரு 8000 ரூபா கட்டணும். இது இல்லாமல் இன்னொருத்தருக்கு ஒரு 5000 தரணும். இப்படியே நம்ம சம்பாதிக்கிற காசு போக மீதி வந்து ரீசார்ஜ், வீட்டுக்கு ரீசார்ஜ், அப்புறம் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலு ஓகேங்களா. அப்படி இப்படி செலவு பண்ணுறது. அப்புறம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை பார்த்துக்கணும். ஏகப்பட்ட செலவு இருக்குதுங்க ஓகேங்களா.
ஒரு மாதத்துக்கு 25,000 30,000 சம்பாதிக்க முடிஞ்சால் தான் இவ்வளோத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. 30,000 சம்பாதிக்கணும் பொழுது 30,000 பத்தாது பொழுது இருக்கிற போக்க பார்த்தா இன்னும் கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஓகேங்களா வீட்டு வாடகை. இப்போதைக்கு வீடு இருக்குது, ஆனால் கல்யாணம் ஆனால் தனியாக போயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கல்யாணம் போனால் கண்டிப்பாக தனியாக தான் போகணும், இல்லைனா மேலே ஒரு வீடு கட்டணும் ஓகேங்களா. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. 30,000 சம்பாதிச்சா தான் எல்லாமே பண்ண முடியும். ஸ்கேம் கால் வர கலக்காச்செடி பார்த்தீங்களா. நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்குது ஓகேங்களா. இதுக்கப்புறம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. கடனை அடைச்சிட்டு சிக்கனமாக செலவு பண்ணி ஜாலியாக இருக்கணும். கல்யாணம்லாம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை இப்போத்துக்கு. நம்மளுக்கு நம்ம அம்மா நல்லா ஆகணும். கடனை அடைச்சிட்டு, ஏன்னா சொந்தக்காரர்கிட்ட 2 லட்சம் வாங்கியிருக்கேன். அந்த 2 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு ஓகேங்களா, நம்ம எந்த கடனும் இல்லாமல் ஜாலியாக நம்ம நினச்ச மாதிரி ட்ராவலிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யூடியூப்பில் காசு வரல ஓகேங்களா, வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுன்னு நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக நம்மளுக்கு பிடிச்சதை பேசிக்கிட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. யார் எதை பற்றி சொன்னாலும் நம்மளுக்கு கவலை இல்லை ஓகேங்களா. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்க, அவ்வளோதாங்க. இருக்கிறவங்களும் ஜாலியாக இருந்துட்டு போகணும் ஓகேங்களா. இப்போ ஃப்ரெண்டு வந்தான், அவனை பார்த்தாச்சு ஓகேங்களா. இப்போ மெக்கானிக் கடைக்கு போகணும், இதை கைட்லாமா வானாமான்னு யோசனை பண்ணுறேன். கடகடன்னு சவுண்டு வருது. ஏன்னா நம்ம வெளில போனால் மட்டும்தான் இது யூஸ் ஆக போகுது. நம்ம இப்போதைக்கு எங்கேயும் வெளில போகிற மாதிரி இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேங்க் கவர்லேயே மொபைல் வைக்கிற மாதிரி வச்சு சார்ஜ் போடுற மாதிரி வந்து இது பண்ண போகிறேன், ரெடி பண்ண போகிறேன் ஓகேங்களா. அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஃபோன் வந்து ஹேங் ஆகுதுங்க ஓகேங்களா, பயங்கரமாக ஹேங் ஆகுது. அதை தான் சொல்லியிருந்தேன். சிப்செட்டு ஓகேங்களா, ஸ்னாப் ட்ராகன் வாங்கலான்னு இருக்கேன் ஓகேங்களா. அதுதான் ஃப்ரெண்டை வாங்கி கொடுக்க சொன்னேன். அவர் சிவில் இல்லை, வா போட்டு பார்க்குறேன், ஓகே வந்துச்சுன்னா இந்த ஃபோனை வந்து அப்படியே பாதிக்கு போயது கூட எக்ஸ்சேஞ்ச் போட்டு நல்ல ஃபோனை வாங்கி வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு தேவை கண்டிப்பாக ஓகேங்களா. மாதம் ஒரு 1000 கட்டுற மாதிரி இல்லை ஒரு 2000 கட்டுற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அது கடை முடிஞ்சவொடனே அந்த ஃபோனை அம்மாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அது எப்படி நடக்கும்னு தெரில. ஓகே பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் தான் இருக்கிறதுலே வந்து ஹீட் ஆகாத ஃபோனு ஓகேங்களா. மீதி எல்லா ஃபோனும் ஹீட் ஆகுமானா, அதாவது ப்ராசஸர் பொறுத்துங்க. இப்போ மீடியாடெக்கு, டைமண்டு, அப்புறம் வந்து எக்ஸினோஸு ஓகேங்களா. அந்த மாதிரி ஓன் ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகும். ஸ்னாப் ட்ராகன் வந்து ஹீட் ஆகாது ஓகேங்களா. ஸ்னாப் ட்ராகன் எப்போயுமே ஹீட் ஆகுது. அது இல்லாமல் அந்த ஃபோனில் வந்து லிக்விட் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம் ஓகேங்களா, டெம்பரேச்சர் கண்ட்ரோலு. இப்போ இந்த கேமரா எவ்வளோ ஹீட் ஆனாலும் உள்ளுக்குள்ளே டெம்பரேச்சர் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குங்க கண்டிப்பாக. அதனால தான் இது அந்தளவுக்கு ஹீட் ஆகலை ஓகேங்களா. ஹீட் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா. நம்ம ஒரு வழியாக கோல்டன் டெம்பிள் வந்துட்டோம். நேராக போனோன்னா ஊசூர், அதுக்கடுத்தது ஏர்போர்ட்டு, அதுக்கடுத்தது அணைக்கட்டு, அப்படியே நேராக போனால் பள்ளிக்கொண்டா போயிடலாம். இதில் ரைட்டில் போனால் கோல்டன் டெம்பிள். நம்ம ரைட்டில் தான் போனோம். ஒரு டைமும் கேமரா தூக்கின்னு திரும்ப வேண்டிய கதையாகுது. ஏன்னா ஹெல்மெட் இறங்கிதுங்க, வெயிட் இல்லாதனால இறங்கிதா இல்லை பாஞ்சு இல்லையா, அப்படியே ஃபுல்லாக தான் இப்படி இந்த ஹெல்மெட் இப்படி டவுன் ஆகிடுச்சு. ஓகே இப்போ இப்படி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய்ட்டு இப்போ டேங்க் கவர் மாற்றிட்டு சீட் கவர் மாற்றிட்டு எல்லாம் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலாம். 5 மணிக்கு வர சொல்லி மொபைலு பார்க்கறதுக்கு. நம்மளதுலே சிவில் இல்லைங்க. நம்மளதுலே சிவில் இருந்தால் நம்மளதுலே எடுத்துக்கலாம். நம்மளது சிவில் இல்லாதனால நம்மளது செக் பவுன்ஸ் நிறைய பண்ணுறதுனால இப்போ சிவில் இல்லை. அம்மா அதில் எடுக்க முடியும், ஆனால் அம்மா அதுலேயும் செக் பவுன்ஸு சிவில் இல்லை ஓகேங்களா. சிவில் இருந்தால் தான் வந்து ஃபோன் எடுக்க முடியும். ஃபஸ்ட்லாம் சிவிலே தேவையில்லை, இப்போ வந்து சிவில் கம்பல்சரி தேவை ஓகேங்களா. கோல்டன் டெம்பிள் வந்துட்டோம் ஒரு வழியாக. 100 ரூபாய்க்கு போட்டால் கூட ஏற மாட்டேதுங்க முள். பாருங்க கோல்டன் டெம்பிள் டட விநாயகரை பார்க்கணுங்கிறார் ஃபஸ்ட்லேயே. விநாயகா எல்லாரும் நல்லாயிருக்கும். டிஃபன் கேஃபே. இந்த டிஃபன் கேஃபே தான் வந்து நம்ம சட்டோச்சரில் ஒன்று இருக்குது, அப்புறம் வாலாஜா ரோட்டில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இதுவில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. கொஞ்சம் கேப் வச்சா உள்ளே பூந்தலான்னு பிளான் பண்ணிட்டாரோ, நான் போக முடியாது. அப்புறம் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து நான் போயிடுறேன். நான் லாரியில் மாட்டியிருப்பேன். அது என்னது கன்னிக்கோயிலாண்ட ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, சித்ரா காஃபி பார்.
இங்கே பார்த்தீங்களா நம்மளே ஒரு கேமரா வாட்ச் பண்ணு மேலே பஸ்ஸில் ரிவர்ஸ் கேமராவா இல்லை பின்னாடி வந்து யாரும் என்னை முட்டி விடாதீர்கள் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. ஓகேங்களா, நான் சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. நம்ம ஊர்லேயே வந்து இந்த பஸ்ஸு ஓடுறதுனால சென்னையில் தான் இவ்வளோ பஸ்ஸு ஓடி இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம ஊர்லேயே இந்த பஸ்ஸு ஓடுறதுனால நம்மளுக்கு சென்னையில் இருக்கிற ஒரு ஃபீல் வருது. போய் சைடில் போயிடுவோமே டடா டடா. நாங்கள் ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஏற மாட்டோம். நாராயணி ஸ்கூல், கோல்டன் டெம்பிள், நாராயணி ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஓகேங்களா, அப்புறம் கோயில், அப்புறம் மண்டபம், வேறு என்ன இருக்குது, அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரில. எங்கள் ஊர் தாண்டா மெட்ராஸு, அதுக்கு நாங்கள் தாண்டா அட்ரஸ்ஸு. ஓகே, வேலூரே சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தனால போர் அடிக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வேலூரே சுற்றி சுற்றி வீடியோ எடுத்திருப்பேன். டடா டடா. ஐயா விஜய் என்ன ஃபோட்டோ கட்டிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல். ஒரு வழியாக மெக்கானிக் ஷெட் வந்து விட்டோம். அப்படி வருவோம் எப்போவுமே. இப்போ இந்த பக்கம் வந்துருக்கோம். எங்கே நம்ம அண்ணனை காணோம். யாருனா இருக்காங்களா கடையில்? யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஹாய் ப்ரோ, ஆப்பிள் ப்ரோ. எங்கே குண்டு? நம்ம சதீஷ் என்ன வரல, ஆளே காணும். கேமராவில் பேச மாட்டேன்னு நட முடியாமல் போல. ஆமாம், கண்ணாடி போட்டுன்னு எடுக்க முடியல. அதெல்லாம் ஏன்னா அப்படி ஆகுதுன்னே சொல்லு. அண்ணா அண்ணா வணக்கண்ணே, பேச மாட்டீங்களாண்ணே, போகமாட்டீங்க. எங்கே அப்ஜல் அண்ணா? அவரும் கடைக்கு போய்க்கிறாரா?